நான் என்னுடைய தொண்டன் ஒருத்தரை பார்த்த திருச்செந்தூர்ல அண்ணாமலை அவர்கள் தோற்றுவிட்டார், நான் பந்தயம் கட்டி இருக்கின்றேன், அதற்காக மொட்டை அடிச்சு அந்த ஊரினுடைய பொதுவெளியில ஊர்வலமா நடந்து போயிருக்கு. அது பார்ப்பதற்கு எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தாலும் கூட இன்னொரு தொண்டர் விரலை வெட்டிக்கிட்டார். அதனால் நான் சொல்வதெல்லாம் நம்முடைய காலம் வரும். நாம் இப்போது வளர்கின்ற கட்சி, வளர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு பூனை ஆணையாக மாற வேண்டும் என்றால் ஒரு கடினமான பாதையில் அந்த பூனை நடந்து போகணும். அந்த பூனை 3லிருந்து 10க்கு வரணும், 10லிருந்து 20க்கு போகணும், 20லிருந்து 30க்கு வரணும். அதன் பிறகு எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் தானாக வருவார்கள். அதுவரை கடுமையாக பணி செய்ய வேண்டும். ஆனால் தொண்டர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், விபரீத முடிவுகள் எதுவும் முதல் எடுக்காது. விபரீத முடிவுகள் எதுவும் முதல் எடுக்காதுங்க. இரண்டாவது, இந்த ஆட்டை கொண்டு நடுவழியில வெட்டுறது, அதை கொடூரமா அதை போட்டோ எடுத்து சமூக வலைதளத்தில் போடுறது, அப்படி வெட்டுற மாதிரி இருந்தா எம்எல்ஏ கை வைங்கன்னு நான் சொல்றேன். திமுக காரனுக்கு அவ்வளவு கோபம் இருந்தால் தயவு செஞ்சு இந்த வாய் பேசாத ஆட்டை விட்டுட்டு, நான் கோயம்புத்தூர்ல தான் இருக்க போறேன், இதான் என்னுடைய ஊர், இங்க விவசாயம் பார்த்துட்டு இருக்கேன், கரூர் பக்கத்துல, இங்க நம்முடைய பவுண்டேஷன் இருக்கு, இந்த கட்சியினுடைய தொண்டனா இருக்கேன், நான் எங்க இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அப்படி திமுக இருக்கக்கூடிய தொண்டனுக்கு என் மீது அப்படிப்பட்ட ஒரு கோபம், அண்ணாமலையின் மீது கை வைக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தால் எம்எல்ஏ கை வைங்க. அந்த அப்பாவி ஆட்டை, வாய் பேசாத ஆட்டை நடு ரோட்ல ஏன் தரதன இழுத்துட்டு போய் தலையை வெட்டி அது கொடூரமாக அந்த ரத்தம் வெளியே வர்றதெல்லாம் படமாக எடுத்து எதுக்கு சித்தரிச்சு சமூக வலைதளத்தில் போடுறீங்க? இதெல்லாம் தேவையில்லாத வேலை. இங்க தானே இருக்க போறேன், எங்க நான் போக போறேன்? அந்த கை எம்எல்ஏ வைங்கன்னு நான் சொல்றேன். யார் சொல்லிட்டு இருக்காங்க? யார் சொல்லிட்டு இருக்காங்க சொல்லுங்க. சமூக வலைதளத்தில் எந்த ஐடி சொல்றாங்க? எந்த ஐடி சொல்றாங்க? இல்ல, எந்த ஒரு ஐடி பேர் சொல்லுங்க. அண்ணா, ஒரு பத்திரிகை நண்பர்கள் கேள்வி கேட்டா, பத்திரிகை நண்பர் தெரியாதுன்னா, தெரியாதனாலதான் கேட்கிறேன். அப்படி யாரும் சொல்லி நான் சொல்றேன், அப்படி யாரும் சொல்லி நான் சொல்றேன். சொன்னாங்கன்னா எந்த ஐடின்னு ஓபன் பண்ணி காட்டுங்க, அந்த ஐடி பேர் சொல்லுங்க, எந்த பேஸ்புக் ஐடின்னு சொல்லுங்க, அவர் பேர் சொல்லுங்க. நான் இல்லைன்னு நான் சொல்றேன், இருக்குன்னா நீங்க கேட்கணும்ல. நீங்க எஸ்பி வேலுமணி சொன்னாருன்னு கேட்டீங்க, பதில் சொன்னேன். இவரு சொன்னாருன்னு கேட்டீங்க, பதில் சொன்னேன். ஆர்பி உதயகுமார் சொன்னாங்கன்னு கேட்டீங்க, பதில் சொன்னேன். ஆட்டை வெட்டினாங்கன்னு கேட்டீங்க, பதில் சொன்னீங்க. இது யாரு கேட்டாங்கன்னு சொல்லுங்க, பதில் சொல்றேன். அடுத்ததுங்க அண்ணா, எதுங்கண்ணா, எதுங்கண்ணா? அண்ணா, வாக்கு எண்ணிக்கை மையம், நான் ஒரு மாநில கட்சியினுடைய, தேசிய கட்சியினுடைய மாநில தலைவரா இருக்கிறேன். எல்லா இடத்தையும் மானிட்டர் பண்ண, எல்லா இடத்தையும் பார்க்கணும். வாக்கு எண்ணிக்கை மையத்துக்குள்ள பொதுமக்கள் இருக்கிறாங்களா? கோயம்புத்தூர் பொதுமக்களை வாக்கு எண்ணிக்கை மையத்துக்குள்ள விடுறீங்களா? வாக்கு எண்ணிக்கை மையத்துக்குள்ள இருப்பது கட்சி முகவர்கள். 3 கட்சியினுடைய முகவர்கள் இருக்க இடத்துல அது எப்படி பொதுமக்கள் கோவப்படுறாங்க? அது எப்படி பொதுமக்களுக்கு கோவம் வரும்? அது எப்படி பொதுமக்கள் வாக்கு எண்ணிக்கைக்குள்ள யாராச்சும் பாத்தீங்களா? பொதுமக்கள் அலோ பண்றாங்களா? ஜிசிடி கேட்டுக்குள்ள யாராச்சும் கோயம்புத்தூர் பொதுமக்களை பாத்தீங்கன்னா, பொதுமக்களை எங்கே சந்திக்க வேண்டுமோ பொதுமக்களுக்கு அங்க சந்திக்கிறோம். வாக்கு எண்ணெய் மையத்துக்குள்ள பொதுமக்களே அலோ பண்ண மாட்டாங்க. அலோ பண்றது மீடியாவும் முகவரும். அப்ப யாரு கோவம் நீங்க சொல்லுங்க. நான் கேட்கிறேன், அவரு கேட்ட கேள்வி நான் கேட்கிறேன், யாரு கோவஞ்சு? அது முகவர்களும் கட்சி முகவர்களும் மீடியா நண்பர்களும் இருக்கடம். அங்க என்ன வேலைன்னு நான் கேட்கிறேன். பொதுமக்களை எங்க சந்திக்கணுமோ அங்க சந்திக்கிறோம். அடுத்துங்க, வேட்பாளர் எங்க இருக்க வேண்டிய அங்க இருக்கிறானே, ஏன் அதே இடத்துல வேட்பாளர் வேற இடத்துல இருக்கக்கூடாதா? வேட்பாளர் வேற பேசக்கூடாதா? அதே ஊர்ல இன்னொரு பணி செய்யக்கூடாதா? ஏன் வாக்கு எண்ணிக்கிற அன்னைக்கு வேட்பாளர் வாக்கு எண்ணிக்கை மையத்துக்குள்ள உட்காரணும் ரூல் இருக்கா? அல்ல ஓட்டு போட்டுட்டு வேட்பாளர் ஓட்டு போட்ட மையத்துக்குள்ளேயே சேர் போட்டு உட்காரணும் ரூல் இருக்கா? எலெக்ஷன் கமிஷன் அந்த மாதிரி ரூல் இருந்தா சொல்லுங்க.